அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் புகழும் இறைவனுக்கே. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஈசாப் கோல்ட் அந்த ஒரு நார்ச்சத்து அதிகம் நிறைந்த ஒரு பொருள் பற்றி தாங்க நான் இப்போ பேச வந்திருக்கேன். சாரிங்க, என்னால் ரொம்ப நாள் வீடியோஸ் போட முடியல. கொஞ்சம் கேப் விட்டு தான் போடுறேன். ஏன்னா எனக்கும் உடம்பு முடியாமல் இருக்குது, பையனுக்கும் உடம்பு முடியாமல் போகுது. அதனால தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோஸ் கண்டினியூவாக வராமல் இருக்கும். நான் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக கொஞ்சம் கண்டினியூவாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? சரி வாங்க, இப்போ அந்த ஈசாப் கோல்ட்னா என்னென்னு நம்ம பார்க்கலாம். அந்த ஈசாப் கோல்ட் அப்படின்னாக்கா நிறைய நார்ச்சத்து நிறைந்த ஒரு தாவரப்பொருள் தாங்க அது ஒரு செடியிலேருந்து வளரக்கூடியது. அது எங்கே அதிகமாக வளருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இந்தியாவில் ராஜஸ்தான், இன்னொன்று பார்த்திங்கன்னா குஜராத். இங்கே ரொம்ப நிறையா இதுங்க. இது இப்போன்ட்டு இல்லை, அந்த காலத்துலேருந்தே அவங்க இது ஒரு மருந்தாக பயன்படுத்துகிறாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு உமிழ் தான். இது ஒரு மரத்தோட உமிழ் தான். இதுக்கு என்ன சொல்கிறது, ஒரு நம்ம தமிழில் எப்படி சொல்லணும் அப்படின்னாக்கா சைலியம் உமி அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம சைலியம் உமி அப்படின்னு சொல்லுவாங்க. இதிலே இன்னொரு பேர் ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சில்லியம் ஹஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதாங்க அதோட பேர். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதை பற்றி நிறையா டீட்டெயில்ஸ் வேணும், இதோட மருந்து பயன்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா கூகுளில் போய் சர்ச் பண்ணுவாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 முக்கியமான மருத்துவ பயன்கள், அது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு நான் அந்த 5 பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. ஓகேங்களா? அந்த 5 பாயிண்ட் என்னென்னன்ட்டு பார்க்கலாம். அந்த 5 பாயிண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிக்கிறேங்க. என்னன்னாக்கா, எது இருந்தாலும் அளவாக எடுத்துக்கணும். அளவுக்கு மீறி போனால் அமிர்தமும் விஷம். ஓகேங்களா? அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன்னா அந்த ஒரு டேபிள் ஸ்பூன் தான் நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்கு மேலே அதிகமாக இது நன்மைன்றாங்களேன்ட்டு அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. ஓகேங்களா? எது இருந்தாலும் ஒரு அளவுன்னு ஒன்று இருக்குது, அந்த அளவோட மட்டும்தான் எடுத்துக்கணும். இன்னொன்று என்னன்னாக்கா, ஒரு குறிப்பிட்ட நாட்கள் எத்தனை நாள் சொல்கிறாங்களோ அத்தனை நாள் மட்டும்தான் எடுக்கணும். கண்டினியூவாக அதுவே பண்ணக்கூடாது. சில பொருட்களை கண்டினியூவாக எடுத்துக்கலாம். சில பொருள் ஒரு 15 நாள் எடுத்துகிட்டு 15 நாள் ஸ்டாப் பண்ணுங்கன்னா ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இல்லை நல்லா இருக்குது, நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம், அப்படியே தொடர்ந்து எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்றது பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா சில பொருளுக்கு கொஞ்சம் கேப் விட்டு திருப்பியும் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா நன்மைகள் கொடுக்கும். ஓகேங்களா? சரி வாங்க, இப்போ அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஈசாப் கோல்ட் அது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்பூன் தாங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் தான் எடுக்கணும். அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. அந்த ஒரு டேபிள் ஸ்பூன் ஈசாப் கோல்ட் எடுத்து நார்மல் தண்ணியில் கலந்து நீங்கள் குடிக்கணும். ஓகேங்களா? மலச்சிக்கலுக்கு. இன்னொன்று என்னென்னா, அசிடிட்டிக்கு என்ன பண்ணணுன்னா, 2வது பாயிண்ட் இது என்னன்னாக்கா அசிடிட்டிக்கு என்ன பண்ணணுன்னாக்கா, ஒரு கிளாஸ் நார்மல் டெம்பரேச்சர் பாலில் 1 ஸ்பூன் போட்டு குடிக்கணுங்க நைட்டு. ஓகேங்களா? 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுக்கு லூஸ் மோஷன் போகுதுன்றாங்களே, அவங்களுக்கு என்னன்னாக்கா 1 ஸ்பூன் ஈசாப் கோல்ட் எடுத்து தயிரில் கலந்து சாப்பிட்ணுங்க. சாப்பிட்டுட்டு வந்தால் நம்ம கட் ஹெல்த்துக்கும் நல்லது. அதே மாதிரி லூஸ் மோஷன் போகிறதும் நின்றுடுங்க. இன்னொன்று என்னென்னா, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கும் இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி 1 ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் சுடு தண்ணியில் கலந்து குடிக்கணுங்க. இது பண்ணிகிட்டே அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வெயிட் லாஸ் ஆகுங்க. இன்னொன்று என்னென்னாக்கா, பிளட் சுகர் லெவல் இருக்கும் இல்லையா, பிளட் சுகர் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு இல்லையா, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இது நல்லா பிளட் சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணும். கொலஸ்ட்ராலும் எப்படின்னாக்கா குறைக்குங்க. இது எப்படி சாப்பிட்ணுன்னாக்கா, சாப்பிட்டதுக்கு அப்புறம் அரை மணி நேரம் கழித்து நம்ம அதே தண்ணியில் கலந்து குடிக்கணுங்க. இதுதான் இந்த 5 வகையாக நம்ம 5 பிரச்சனைக்கு 5 வகையாக எப்படி சாப்பிடணும்னு நான் சொல்லிட்டேன். இது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஈசாப் கோல்ட் கண்டிப்பாக அவ்வளோ நன்மை தரக்கூடியது. இது நிறையா பேர் யூஸ் பண்ணி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
நீங்களும் இது யூஸ் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. என்னோடய சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அல்லாஹ் ஹாஃபிஸ்.